வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அனுவாவி சுப்பிரமணிய கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து பெரிய தடாகம் என ஊரில் தாங்க இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் சிலை தாங்க 48 அடி உயரத்தில் இருக்குது. அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் சிலையை விட இந்த சிலை 30 அடி உயரம் அதிகமாக இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த அனுவாவி சுப்பிரமணிய கோயிலில் 500 படிக்கட்டுகள் இருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு ராமாயணத்தில் லக்ஷ்மணன் எதிரிகளில் வீழ்த்தும் போது ஹனுமன் என்ன பண்ணியிருக்காருன்னா சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி தூக்கிட்டு வரும்போது தாகம் எடுக்கும்போது இந்த இடத்துல இறங்கியிருக்காரு. அதனால தான் இந்த மலை பேர் அனுவாவி சுப்பிரமணிய கோயில் இருக்குது. அனுவாவின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் ஊற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 3 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இது அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது.
இந்த கோயிலில் இன்னமும் வந்து அந்த நீரூற்று வந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல ஹைட்டு. இது இந்த கோயில் வந்து 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்கு. இப்போ நம்ம போகிறது சிவன் சன்னதி. இதுதாங்க அந்த நீரூற்று. ஸோ அனுமன் வந்து இந்த இடத்துல தான் நீர் வந்து அருந்திருக்காரு. யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா முருகன் தான் வந்து அனுமனுக்கு வந்து தீர்த்தம் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு பேர் வந்து அனுவாவி சுப்பிரமணிய திருக்கோயில்னு அழைக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளதாக இருக்கோம். பாருங்க இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ மறக்காம இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க. இதுதாங்க கோயில். நம்ம ஒரு வழியாக மேலே போயிட்டு இப்போ கீழே வந்து இறங்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலுடைய தலைமரம் என்னென்னா மாமரம் தாங்க இந்த கோயிலுடைய தலைமரம். ஸோ மறக்காமல் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேறு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.